ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஐமான் ஆட்டிசம் மாம் சேனல். நான் கவிதா திவாகர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் டயட். ஸோ ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிள் ஆகட்டும், இல்லை ஸ்பெக்ட்ரம், இல்லை ஏடிஹெச்டி, ஏஹெச்டி, எதை பற்றி நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்காம, கேட்காம, படிக்காமல் கடந்து போயிருக்கவே மாட்டீங்க. எஸ்ங்க, தட் இஸ் GF அண்ட் CF, gluten free and casein free. எஸ், இன்னைக்கு இதை பற்றி தான் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட புரிதலில் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து gluten and casein இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, gluten அப்படிங்கிறது கோதுமை சார்ந்த பொருட்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு புரதப்பொருள், கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு புரதப்பொருள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அண்ட் பார்லி, கோதுமை சார்ந்த குடும்பத்திலேருந்து வரக்கூடிய தானியங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த gluten அப்படிங்கிற அந்த புரதப்பொருள் வந்து முதன்மையாக இருக்குது. இந்த gluten இதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே தெரியும், க்ளூங்கிறது ஒரு பசைப்பொருள். ஸோ இந்த பசத்தன்மையை உருவாக்கக்கூடிய இந்த புரதப்பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம கோதுமையிலையும் மைதாலையும் தண்ணி ஊற்றி பிசையும் பொழுது ஒரு கன்சிஸ்டன்சி வருது, உங்களுக்கு அந்த இழுவிசை கிடைக்குது இல்லையா. நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் அதை மோல்ட் பண்ண முடியும், நம்ம சாப்பிடும்போது ஒரு சூனஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் gluten. இந்த gluten அந்த புரதப்பொருள் இருக்கிறதுனால தான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். gluten புரதப்பொருளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே gluten அப்படிங்கிற இந்த புரதப்பொருள் இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது செரிமானம் வந்து தாமதமாகும், செரிமானத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஆட்டிசம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எதையுமே வந்து வேகமாக செய்ய மாட்டாங்க, எந்த விஷயத்துலையும் ஈடுபாடு இருக்காது, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு அதிகப்படியான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை வயிற்று பிரச்சனை ஆகட்டும், மலச்சிக்கல் அண்ட் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஒரு காமனான சிம்டம்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் கிட்ஸ்ட இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்க அந்த ஒரு பிரச்சனையில தான் இருக்காங்கங்கிற போது செரிமானத்தை தாமதப்படுத்தக்கூடிய இந்த ஒரு புரதப்பொருளை எதுக்கு நீங்கள் இன்டேக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து செரிமானத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவங்க டாய்லெட்டிங்க்கு வந்து பயப்படுறாங்க, மோஷன் போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், வலிக்குது, சொல்ல தெரியாது அப்படிங்கிற ஒரு ட்ரபிள் இருக்கும் பொழுது, ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது இது பிரச்சனையை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலேட் டு ஸ்பீச், உங்களுக்கு செரிமானம் வந்து ஒழுங்காக நடக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால தான் gluten free வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு புரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது. சிம்பிளான லாஜிக் இவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஆர்டிக்கல் படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் பாட்டி தாத்தாவே சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக ப்ரெட்டு கொடுக்காதீங்க, பிஸ்கெட் கொடுக்காதீங்க, பப்ஸ் கொடுக்காதீங்க, மோஷன் கட்டிக்கும், குழந்தைங்க டாய்லெட் போகாது. இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் கோதுமை மாவு பிசையும் போது பச்சை மாவு சாப்பிட கொடுத்தா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயிறு வலிக்குதா வலிக்கலையாங்கெல்லாம் நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன், ஆனால் வயிறு வலிலாம் வந்ததில்லை. ஆனால் சொல்லுவாங்க, பெரியவங்க வந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சேம் கைண்ட் அதே தான் வந்து இன்னைக்கு ரிசர்ச்லையும் ஆர்டிக்கல்லையுமே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் gluten free வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. தென் கம் டு casein ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா, casein அப்படிங்கிற ஒரு புரதப்பொருள் வந்து பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே அது இருக்குது. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால், தயிர், மோர், வெண்ணெய், சீஸ், தென் யோகட், ஐஸ்கிரீம், எது வேணாலும் நீங்கள் பாலில் செய்யக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இந்த casein அப்படிங்கிற இந்த புரதப்பொருள் நிச்சயமாக இருக்கும். இது ஏன் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாலை வந்து கிரகிச்சுக்கிற அந்த ஒரு செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பால் கொடுக்காதீங்க. இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும். ஓகே, இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாகு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பிரெயினில் ஃபாக் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாது, அவங்கள யோசிக்க வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம ஊரில் வந்து நம்ம பாட்டி தாத்தா சொல்லியிருப்பாங்க, பால் அதிகமாக கொடுக்காதீங்க, பால் மந்தப்படுத்தும், பாலில் வந்து தண்ணி கலந்து கொடுங்க, பால் வந்து தேவையில்லாமல் கொடுக்காதீங்க, எல்லா நேரமும் பால் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் நம்ம நிறையா கேட்டிருப்போம். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய ஃபுட் கல்ச்சரில் வந்து இல்லாத விஷயங்களே கிடையாது. தேவையானது எது தேவையில்லாத எதுன்னு சொல்லி நம்ம அழகாக பிரித்து சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் உள்ளே வரும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகி ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகி நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இப்படி தான் நான் வந்து குளூட்டன் ஃப்ரீயையும் பார்க்குறேன், கெசின் ஃப்ரீயையும் பார்க்குறேன். ஸோ செரிமானத்துக்கு பிரச்சனை கொடுக்குதா, சரி ஓகே, அந்த சாப்பாடு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமா, நான் வந்து வின்னவாக்கு கம்ப்ளீட்டாக 100% வந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்டுங்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் ஸ்பெக்ட்ரம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிக்கி ஈட்டர்ஸாக இருப்பாங்க. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில உணவுகளை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். நிச்சயமாக வந்து 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் கூட எடுக்கும். ஒன்றா தான் நீங்கள் இன்டேக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் அவங்க சாப்பாட்டிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் வேறொரு சாப்பாடை நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டமின் டிஃபிஷியன்சி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கால்சியம், நீங்கள் பாலை வந்து குறைக்கிறீங்க, பால் கொடுக்காம நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கால்சியம் டிஃபிஷியன்சி வருதுன்னா ஸோ பாலுக்கு பதிலாக ஓகே கால்சியம் இருக்க கண்டென்ட் என்ன, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே செக் பண்ணி தான் நீங்கள் வந்து மாற்றி ஆகணும். ஓகே, குளூட்டன் ஃப்ரீ, கெசின் ஃப்ரீ இதெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாரிங்க, 100% அதுக்கு வந்து யார்கிட்டையுமே ஆன்சர் கிடையாது. ஏன்னா வந்து ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு குறைபாட்டிலேருந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு லைஃப்பை தான் நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போக முடியுமே தவிர்த்து அதுலேருந்து முழுமையாக உங்கள் குழந்தைங்களை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரிசர்ச்சும் கிடையாது, எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் குழந்தைங்கள்ட்ட. இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குதிச்சுக்கிட்டே இருக்காங்க, தேவையில்லாத இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகும். அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ் குறையும் பொழுது அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகுனா நிச்சயமாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது ஒரு விஷயத்து உங்களுக்காக பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக். இதுதான் அஃப்கோர்ஸ் இது வந்து எங்கள் லைஃப்பில் நாங்கள் வின்னவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளூட்டன் ஃப்ரீ அண்ட் கெசின் ஃப்ரீக்கு முன்னாடி அதிகமாக வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணது வந்து நோ சுகர். ஸோ சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நாங்கள் அவனுக்கு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ சுகர் கொடுத்து ஏதாவது ஒரு கேக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேஸ்ட்ரி ஐட்டமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவன் சாப்பிட்றான் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அந்த இம்பேக்டை எங்களால் பார்க்க முடியும். ஸோ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓவராக குதிக்கிறது, சிரிக்கிறது, எந்த விஷயத்தையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல். ஸோ இது வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஒன்ஸ் வந்து சுகரை வந்து நாங்கள் குறைக்கும் பொழுது ஓகே நோ சுகர், எதுலேயுமே வந்து ஸ்வீட்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கண்ட்ரோல் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம வந்து கைட் பண்ணி கொண்டு போனோம்னா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் நம்பினேன். தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுனாலையோ உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் கிடைக்காது. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இல்லை சஜஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாற்றி கொடுங்க. இப்போ பால் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சவங்களுக்கு தண்ணி கலந்து கொடுங்க. 3 நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து 2 டைம்ஸாக மாற்றுங்க, அடுத்து 1 டைமாக மாற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு டயட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டயட் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டயட்டை நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு செய்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு சமைக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் தான் உங்கள் குழந்தைய ஏமாற்ற முடியும். உங்கள் குழந்தை வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் குழந்தைய ஏமாற்ற முடியாது. ஸோ நல்ல சாப்பாடு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதே நல்ல சாப்பாடை நம்மளும் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். லெட்ஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அண்ட் டூ த அக்செப்டன்ஸ். நன்றி.